இந்த வீடியோவில் இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னடா மொபைல் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேப் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது எதுக்காகனா, நான் மொபைல் ஸ்டாண்ட் போட்டிருக்கிறதுக்கு ரீசன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஃபோனில் வந்து சென்ட்ரு கேமராவாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒயரில் கூட கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இது எனக்கு கேப் வேணாம், கண்டினியூவாக போட்டிருக்கேன்னா நீங்கள் இந்த இடத்துல நான் ஒயர் கட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் மொபைல் ஸ்டாண்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி யூசேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம திங்ஸ், பர்ஸு, இந்த மொபைல்ஸு இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கலாம். இல்லைனா பழங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பழங்கள் அது மாதிரி, அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸு. ஸோ இந்த மாதிரி எது வேணால் நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கேப் விட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதேமாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மொபைல் ஸ்டாண்டை எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 2 கலர் ஒயர் யூஸ் பண்ணுறேன். அதில் நம்ம ரெட் கலர் ஒயர் ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எல்லோ கலரில் 16 ஒயரை 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணி 3 அடியில் கட் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லோ கலர் ஒயர், அந்த ஒயரையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம சைடில் ஒயர் விடுவோம்ல, அது எவ்வளோ விடுறோன்னா 1 அடி, அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சு. ஓகேங்களா? 1.25 சொல்ல முடியாது, 1.25க்கும் கம்மியாக பாருங்கள். 1 2 3. ஓகேங்களா? 1 2 3. ஸோ ஒரு 3 இன்ச்சு இப்படி வச்சிங்கன்னா இருங்க வரேன். 1 அடி, இந்த 3 இன்ச். ஓகேங்களா? ஸோ 1 அடி 3 இன்ச் அந்த மாதிரி நம்ம ஒயர் எடுத்துக்கலாம் சைடில் விடுறதுக்கு. அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட 3 அடி ஒயர் இருக்குல்ல, அந்த 3 அடி ஒயரை இப்படி சமமாக மடிச்சுக்கலாம். சமமாக மடிச்சுட்டு நம்மளோட மடித்த பகுதி ரைட் சைடில் பள்ளம் பகுதி வரணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக விட்டுக்கலாம். மேல் பக்கமாக விட்டுட்டு நம்மளோட சின்ன ஒயர், ஓகேங்களா, அதாவது பள்ளம் பகுதி மேல் பக்கமாக இருக்கணும். சின்ன ஒயராக இருக்கணும், அது பள்ளம் பகுதியாக இருக்கணும், அது மேல் பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ரைட் சைடில் பள்ளம் பகுதி இருக்குது, அதை மேல் பக்கமாக வச்சுட்டு அடுத்தது இந்த ஒயரையை எடுத்து நம்ம இந்த ஹோல்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நாட்ஸ் ஒயரை ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமும் சமமாக இருக்கான்னு ஒவ்வொரு டைமுமே செக் பண்ணிக்கோங்க. நமக்கு லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வருது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்தது நமக்கு சைடில் 1 அடி 3 இன்ச்சு ஓகேவா இருக்கிற மாதிரி நம்ம ஒயர் வேணும்னு சொன்னோம். கம்மியாக இருக்குது இல்லை, ஸோ அந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இந்த பக்கம் டைட் பண்ணிக்கலாம். இருக்கும்போது இப்போ கரெக்டாக இருக்கான்னு திரும்பவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு கரெக்டாக இருக்குது. இனிமேல் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒயரை ஜாயின் பண்ணும்போது சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போவே செக் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்தது நம்ம இன்னொரு எல்லோ கலர் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சமமாக மடிச்சுட்டு நம்ம இது மேலே இப்படி விட்டுடலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். டைட் பண்ணியாச்சு. இப்போ சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லைட்டாக டிஃப்ரென்ஸ் வருது, அதையும் சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
அடுத்தது ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். நம்மளோட எல்லோ கலர் ஒயரை எடுத்து சமமாக மடிக்கிறோம். மடிச்சுட்டு அதை இது மேலே இப்படி விட்டுடலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாக மடிச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு சமமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது ரன்னிங் ஒயரை மடிக்கலாம். அடுத்தது நம்மளோட எல்லோ கலர் ஒயரை நம்ம சமமாக மடிச்சுக்கலாம். அடுத்தது இது மேலே விட்டுடலாம். அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு இப்படி லூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரியே இப்போ நம்ம 4 லைன் போட்டாச்சு, 4 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இருக்கிற மற்ற ஒயர்ஸ் அதாவது 16 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பக்கம் எப்படி நம்ம 1 அடி 3 இன்ச் ஒயர் விட்டுருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் 1 அடி 3 இன்ச் ஒயர் நம்ம விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லா பக்கமும் ஒவ்வொரு லைனும் சேர்க்கும்போது ஒயரும் சேர்க்கும்போது எல்லா பக்கமும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த பக்கம் அதாவது 1 அடி 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒயர் விட்டோம். அதே அளவுக்கு இந்த பக்கமும் இப்படி நம்ம அளவெடுத்து நறுக்கிக்கணும். ஓகேங்களா. அப்படி மடித்து வச்சு அளவெடுத்து சமமாக நறுக்கிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் லைன் போட ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் லைனுக்கு நம்ம ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம். ஸோ இந்த அளவை சைடில் இருக்கிற அளவை இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஒயர் இப்படி மடிச்சுக்கிட்டு நம்மளோட எல்லோ கலர் ஒயரை இப்படி மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை மேலே இப்படி விட்டுட்டு நம்மளோட பள்ளம் பகுதி வந்து சின்ன ஒயராக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது கீழே இருக்கிற ஒரு மேல் பக்கமும் அடுத்தது சைடில் இருக்கிற ஒயரை இது ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட பாக்ஸ் நட் ரெடி. இப்போ வந்து இந்த சைடில் ஒயர் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சமமாக இல்லை. ஸோ அதை லூஸ் பண்ணி விட்டு நம்ம சமமாக கேட்கலாம். ஓகே. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். அது மேலே இந்த ஒயரை சுற்றிக்கிறோம். அடுத்தது கீழே இருக்கிற மேலேயும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி நம்ம மடிக்கிறோம். அடுத்தது பக்கத்தில் இருக்கிற ஒயரை இப்படி சுற்றிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒயரை இதில் சுற்றிக்கிறோம். அடுத்தது கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அதே தான் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒயரை இதில் சுற்றிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கமும் ஒயரை இப்படி சமமாக வச்சு கட் பண்ணியாச்சு. நம்ம தேர்ட் லைன் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைன் எது தெரியுமா? இதுதான். இதான் நம்மளோட சென்டர் லைன். அதை நம்ம வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம எந்த பக்கம் போடுறோங்கிறது நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம சென்டர் லைனை எப்போயுமே மார்க் பண்ணிக்கணும் இப்படி. ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம போட்டோங்களா அதே மாதிரியே நம்ம ஒயரை வச்சு போட்டுடலாம். இந்தளவுக்கு சைடில் ஒயரை வச்சுக்கணும். ஒயரை வச்சுட்டு அதை நம்ம இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மஞ்சள் கலர் ஒயரை மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரை மேல் பக்கமாக விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டுருணும். நம்ம சைடில் இருக்கிற ஒயர் நமக்கு சின்ன ஒயராக இருக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ நம்ம சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு சமமாக இருக்குது. அதனால் நம்ம அப்படி விட்டுடலாம். பாருங்கள். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். நம்மளோட மஞ்சள் கலர் ஒயரை எப்படி சுற்றிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயே விட்டுறணும். விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். சைடில் இருக்கிற ஒயரை சுற்றிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் மஞ்சள் கலர் ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். சைடில் இருக்கிற ஒயரை சுற்றுறோம். கீழே இருக்கிற ஒயர் மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே வந்து நம்ம இந்த லைனையும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நம்ம 3வது லைன் போடுறோம். ஓகேங்களா. இப்போ இது நம்ம சென்ட்ரல் லைன். ஓகேங்களா. சென்ட்ரல் லைனை
அடுத்தது இப்போ மேலே 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு சைடில் வந்து நம்ம 4 லைனும் ஒரு சைடில் 3 லைனும் போட்டுக்கலாம். அது நீங்கள் எந்த சைடில் வேணால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 2 லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் 2 லைன் போட்டால் நமக்கு மொத்தம் 4 லைன். நான் ஒரு பக்கம் இப்போ 4 லைன் போடுறேன், கீழே ஒரு பக்கம் வந்து 3 லைன் போடுறேன். எந்த பக்கம் வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் 4 லைன், கீழே ஒரு பக்கம் 3 லைன் போட்டால் நமக்கு மொத்தம் 4 3 7, சென்டரில் இருக்கிற ஒயரை சேர்த்து நமக்கு 8. நமக்கு பேஸ் வந்து 8 லைன் வரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இப்போ நான் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து 2 லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ இந்த பக்கத்தில் தான் 4 லைன் போட போகிறோம். ஓகேங்களா? 1 2, அதாவது சென்டர் லைனை விட்டுருங்க. சென்டர் லைன் இருக்குது, அதுக்கு மேலே 1 2 லைன் போட்டேன். அடுத்தது வந்து 4 லைன் சொல்லியிருந்தேன், இன்னும் 2 லைன் நம்ம போடணும். அது வந்து நான் இப்போ அந்த 4 லைன் போடுறோம்ல அந்த இடத்துல தான் எப்படி போடுறேங்கிறத காட்டுறேன். நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இது வந்து சாதாரண ஒரு பேஸ்கெட்டாக பின்னுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பின்னுங்க. பட் நான் சொல்கிற மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த செல்லு வச்சு கேமரா இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக தேவைப்படுது, ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் அதை முதல்ல சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு பக்கம் 4 ஒரு பக்கம் 3 லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 4 பக்கம் 4 லைன் போடுற பக்கத்தில் எப்படி போடுறதுங்கிறது காட்டுறேன். நமக்கு அந்த கேப்பு வரணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சைடில் எப்போயுமே எடுக்கிற மாதிரி அளவு பார்த்துக்கணும். அளவு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இந்த இடத்துல எல்லோ கலர் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயே விட்டு டைட் பண்ணிடலாம். சைடில் இருக்கிற ஒயர் வந்து சின்ன ஒயராக இருக்கணும். அப்போ தான் வந்து அது நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு கரெக்டாக இல்லை, அதனால் நம்ம ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இப்போயும் கரெக்டாக இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு இந்த பக்கம் டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு நீட்டாகவே இருக்குது. நமக்கு நீட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கட் பண்ணும்போது ஒயர் தான் எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போகும். முடிஞ்சு புட்டையாக இருந்தால் கஷ்டமாகிடும். அதனால் நமக்கு நீட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் வர மாதிரி தான் நம்ம இந்த கூடை போட போகிறோம், இந்த பேஸ்கெட்டை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம், சொருவறதுக்கு, உள்பக்கமாக சொருவறதுக்கு. நான் இதை உள்பக்கமாக சொருவறதுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அதை உள்பக்கமாக சொருவிக்கலாம். இப்போ நம்ம இப்படி இந்த உள்பக்கமாக சொருவிட்டோம். அதுக்கப்புறம் கீழே 3 லைன் போடுவோம்ல, அப்போ வரும்போது அதில் நம்ம சொருவிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இப்படி இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைனுக்கும் நமக்கு இதே தான் வரும், அதனால் அதையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம 3வது லைன் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் லைனுக்கும் அதே ஸ்டெப் வரும், அதனால் 4வது லைனோட ஸ்டார்டிங் இதையும் போட்டுடலாம். நம்ம இந்த ஒயரை இப்படி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஒயரோட சமப்படுத்தி எடுத்து இப்படி மடிச்சுக்கிட்டு நம்மளோட எல்லோ கலர் ஒயரை இப்படி மடிச்சுக்கிறோம். அதை இது இப்படி மேல் பக்கமாக விட்டுறோம். அதில் வந்து சின்ன ஒயருங்கிறது நமக்கு பள்ளம் பகுதியாக இருக்கணும். ஓகேங்களா? கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், இந்த சின்ன ஒயரை சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ டைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இதோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒயரை லூஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணலாம். ஓகே, நமக்கு கரெக்டாக இருக்குது. எப்பவுமே நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் கூட வேஸ்ட்டாக போயிடும், அது ஒயரை கட் பண்ணிக்கலாம். பட் சின்னதாக இருந்தால் கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், சொருவறதுக்கு மட்டும்தான். அதனால் நம்ம இன்னும் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். சும்மா உள்பக்கமாக சொருவறதுக்கு தான் ஒயரை கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை உள்பக்கமாக இப்படி சொருவிடலாம். அதை இந்த சைடில் கூட இப்படி நம்ம சொருவிக்கலாம் வேணும்னா. சொருவியாச்சு. நம்ம இப்போ வந்து இந்த 2 லைன் இப்படி மேலே தான் நிற்கும் தனியாக. ஓகேங்களா? நம்ம போடும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து 1 2 3 4 5. ஓகேங்களா? இந்த 5 நாட்டை நம்ம விட்டுறலாம். இந்த 6வது நாட்டிலேருந்து இப்போ போடலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சும்மா
ஒயரை உள்பக்கமாக சொருவறதுக்கு மட்டும் ஒயரை விட்டால் போதும், எந்த அளவுகளும் வேணாம். ஏன்னா இந்த சைடில் தான் நமக்கு ஒயரை, அதுக்கு நம்ம ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஒயரை சும்மா சாதாரணமாக இப்படி மடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை நம்மளோட 6வது நாட்டு இது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 2 3 4 5 6. ஓகேங்களா, இந்த 6வது நாட்டை இப்படி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை அது மேலே இப்படி விட்டுட்டு, ஓகேங்களா, இப்படி விட்டுட்டு இந்த சின்ன ஒயர் நமக்கு மேல் பக்கமாக இருக்கணும், பள்ளம் பகுதியாக இருக்கணும். ஓகேங்களா, சின்ன ஒயர் அப்போ தான் நமக்கு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும், நம்ம போடுற பக்கம் ரன்னிங் ஒயர் வரணும். ஓகேங்களா, இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் சின்ன ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஒயர் வந்து நமக்கு வந்து சொருவறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போதும். நீங்கள் உங்களுக்கு எப்படி சொருவறதுக்கு ஒயர் வேணுமோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம சொருவ தான் போகிறோம். ஓகேங்களா, உள்பக்கமாக சொருவிடுங்க. அடுத்தது இப்போ நம்ம இதை சாதாரணமாக இப்போ எப்படி ரெகுலராக போடுவோமோ அதே மாதிரியே போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம், எல்லோ கலர் ஒயரை இதில் சுற்றிக்கிறோம், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம், எல்லோ கலர் ஒயரை சுற்றிக்கிறோம், அடுத்தது கீழே இருக்கிற மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக இன்னும் ஒரு 4 நாட்டு தான் வருது, அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு ரைட் சைடில் வந்து ஒயரை வந்து அதுக்கு சம பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை அப்படியே நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம ஒயரை சொருவி விட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் லைன் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து எத்தனை லைன் போட்டிருக்கோம் தெரியுமா? 1 2 லைன் முடிச்சிருந்தோம். 3வது லைனில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேப் விட்டு நடுவில் 5 நாட் விட்டு, அதாவது ஒரு நாட் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஓகேங்களா, இந்த ஒரு நாட் மட்டும் போட்டுட்டு ஒரு நாட் போட்டுட்டு அடுத்தது நடுவில் வந்து 5 நாட்டை விட்டுட்டு 6வது நாட்டிலேருந்து போட்டாச்சு. அது மாதிரி இப்போ மேலே 4வது லைனுக்கும் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் முதல்லையே. இப்போ நம்ம 4வது லைனை தான் இப்போ இந்த சைடில் மிச்சம் இருக்கிற இதில் போட போகிறோம். இப்போ 6வது நாட்டில் தான் இப்போ போடுறோம். ஓகேங்களா, நம்ம ஒயரை சும்மா இப்படி மடிச்சுக்கலாம், ரன்னிங் ஒயரை. இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயரை இப்படி மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரில் சின்ன ஒயர் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப சின்னதாகவே இருந்தால் போதும், நம்ம என்ன சும்மா உள் பக்கம் சொறி விடுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால். ஓகேங்களா, ஸோ நம்ம பாக்ஸ் நாட்டை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. இந்த சின்ன ஒயராக இருக்குது, இதை நம்ம உள்பக்கமாக சொருவிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுடலாம், பாக்ஸ் நாட்ஸ் எல்லாம். இதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல சமமாக நம்ம இந்த அளவுக்கு ஒயரை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, சைடில். அவ்வளோதான். இப்போ நம்ம 4 லைன் முடிச்சாச்சு ஒரு பக்கத்தில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ், அதாவது நான் ஒரு மாதிரி பேஸ்கெட் போடுறேன்ல, ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் பண்ணுறதா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் 4 லைன் போடுறீங்களா, எந்த பக்கம் 4 லைன் போடுறீங்களோ அதில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து இந்த லைனையும் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது இப்போ இந்த கீழ் பக்கத்தில் நம்ம 3 லைன் போட்டுக்கலாம். ஏன் கீழே 3 லைன்னா நமக்கு மொத்தம் 8 லைன் பேஸ் போடுறோம், அதனால் ஒரு பக்கம் 4 லைன், ஒரு பக்கம் 3 லைன் போடுறோம். அவ்வளோதான். லைனையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்மளோட ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஃபோன் ஸ்டாண்டோட பேஸ் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இதுதான் நம்மளோட சென்டர் லைன். ஓகேங்களா, நம்ம இந்த இடத்துல நாட் போட்டிருந்தோம்ல அந்த சென்டர் லைனை, அதுக்கு மேலே நமக்கு 4 லைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4. ஓகேங்களா, இருக்குது. அடுத்தது அதுக்கு கீழே 3 லைன். ஓகேங்களா, 1 2 3 மொத்தம் நமக்கு பேஸில் வந்து 8 லைன் வருது. ஓகேங்களா, நம்ம போட்ட 4 லைன், கீழே 3 லைன், 4 3 7, சென்டர் 1 8, நமக்கு பேஸ் வந்து 8 லைன். ஓகேங்களா, இப்போ நம்ம 8 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ போட்டு நம்ம பேஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
இப்போ நம்ம இதோட மேல் பக்கம் இப்படி மேல் பக்கம் வருதுல்ல, ஸோ அந்த மேல் பக்கம் தான் இதில் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம இங்கே போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இதில் வந்து எப்படி மேல் பக்கம் போடுறோம் அப்படின்னா, இதில் அதுக்கு முன்னாடி எங்கே வரேன், நம்ம இந்த இடத்துல வந்து 5 நாட் விட்டுருப்போம். 1 2 3 4 5 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஹோல் வேணும் ஆசைப்படுறவங்க இந்த 5 நாட்டை விட்டுக்கோங்க. ஹோல் வேணான்னு ஆசைப்படுறவங்க அப்படியே கண்டினியூவாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹோல் நான் போடுற மாதிரியே போடணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மிச்சம் இந்த 5 ஒயர் இருக்குல்ல, இந்த 5 ஒயரையும் நம்ம இந்த இதில் சொருவி விட்டுறணும். ஓகேங்களா, இது சொருவி விட்டுறணும். உள் பக்கமாக சொருவி விட்டு கட் பண்ணிக்கோங்க மிச்ச ஒயரை. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேல் பக்கத்தால் போட போகிறோம். அதுக்கு எப்படி போடுறதுன்னா, இப்போ நமக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த இடத்துல கேப் இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்பித்து இப்படி சுற்றி போட்டு வந்து இங்கே முடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும்னு அவசியம் இல்லை, அந்த இடத்துல நம்ம சொருவி விட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு விடுற ஒயர் சின்னதாக இருந்தால் போகிறோம், உள்பக்கம் சொருவறதுக்கு தான் விட போகிறோம். அதனால் இப்போ நம்ம இதில் இருக்க ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரையும் மடித்து இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் நம்மளோட சின்ன ஒயரை வந்து இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேசிக் நட் போட்டாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை நம்ம உள்பக்கமாக சொருவிக்கலாம். ஓகேங்களா, உள்பக்கமாக சொருவிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற ஒயரை இதில் சுற்றி விட்டு கீழே இருக்கிற மேலேயும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். நம்மளோட ரன்னிங் ஒயரை மடிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒயரை இதில் வச்சு டைட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே ப்ராசஸில் வந்து நம்ம இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே சுற்றியும் போட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதே ப்ராசஸில் இதை நம்ம அப்படியே சுற்றி போட்டே வந்தால், சுற்றி போட்டு வந்து இங்கே நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம்ல, இந்த ஒரு நாட்டோட நம்ம ஃபினிஷ் ஆகிடும். ஃபினிஷ் ஆகிட்டு அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக இந்த மாதிரி இந்த ஒயர் சொருவி விட்டுடலாம். அது மாதிரி இந்த 5 ஒயரையும் நம்ம உள் பக்கமாக சொருவி விட்டுடலாம். இப்போ நம்ம மேல் பகுதியில் ஒரு லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இந்த லைனை போட்டு நம்ம இந்த இடத்துல கார்னர் திருப்பி இருக்கோம் பாருங்கள். இங்கே கார்னர் திருப்பின இடம் நமக்கு முக்கோண ஷேப்பாக இருக்கும். அது அப்படியே அந்த லைனே போட்டு வந்தால் இங்கே ஒரு முக்கோண ஷேப், இங்கே ஒரு கார்னர், இங்கே ஒரு கார்னர். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்னர் முக்கோண ஷேப்பு. ஸோ நம்ம இந்த இடத்துல கேப் விட்டுருக்கனால இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு நாட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அதை போட்டு முடிச்சுட்டு அந்த இடத்துல வர ஒயரை நம்ம சின்னதாக கட் பண்ணி நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டுருணும். நான் உள்பக்கமாக சொருவி விட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒயரெல்லாம், இந்த கேப்பில் இருந்த ஒயரெல்லாம் நான் உள்பக்கமாக சொருவி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம போட ஆரம்பித்தோம்ல, அந்த இடத்துல இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டாச்சு. இப்போ ஒரு லைன் மேலே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைனும் எப்படி போடணுமோ அதே மாதிரியே போட்டுடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட எல்லோ கலர் ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இப்படி சின்னதாக ஒரு சின்ன பகுதி, ஏன்னா அது சொருவத்துக்கு தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதை இந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுறலாம். சின்னதாக இருந்தால் போதும். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சின்ன ஒயரை நம்ம இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து சின்ன ஒயராக இருந்தால் போதும், சும்மா உள்பக்கம் சொருவத்துக்கு தான். அதனால் நம்ம சின்ன ஒயராக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் நம்மளோட ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சுக்கிறோம். நம்மளோட எல்லோ கலர் ஒயரை இதில் சுற்றிக்கிறோம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஸோ ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கிறோம். இந்த ஒயரை இதில் டைட் பண்ணிக்கிறோம். கீழே இருக்கிற மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரியே இதுக்கு மேலே இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். போட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு வந்து மேல் பக்கம் வரும். போட்டுக்கிட்டே வரலாம். இதில் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். நம்மளோட மொபைல் ஸ்டாண்டில் நம்ம வந்து மேலே வந்து 5 லைன் போட்டு முடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்மளோட கார்னர், இந்த மூளை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எத்தனை லைன் போட்டிருக்கோன்னா 1 2 3 4 5 லைன் போட்டாச்சு. ஓகேங்களா. 5 லைன் போட்டதும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் நம்மளோட கார்னர். இப்படி தான் இருக்கும். அது போட்டு முடிச்சதும் கரெக்டாக நமக்கு நின்றுடும். ஓகேங்களா.
இப்படி தான் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 லைன் போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கேப் விட்டு தான் போட்டிருந்தோம். நம்மளோட சென்டர் கேமராங்கிறதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கேப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. நீங்களும் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நம்ம 6வது லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம ஒயரை எடுத்துக்கலாம். ஒயரை எடுத்துகிட்டு நம்ம வந்து முதல்ல எப்படி போட்டுட்ருந்தோம், முதல்ல எப்படி போட்டிருந்தோன்னா, ஸோ இது இந்த ஃப்ரீ பிளேஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே முடித்து இந்த இடத்துல முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒயர் அங்கே உள்பக்கம் சொருவிட்டோம். ஸோ இந்த பக்கம் இருக்கிறதையும் உள்பக்கமாக நம்ம சொருவி விட்டுட்டோம். முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இந்த கேப்பை திரும்பி ஃபில் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை ஒயர் வேணும்னா 1 2 3 4 5. ஸோ நம்ம 5 இதெல்லாம் நம்ம விட்டுருந்தோம். ஸோ அந்த 5 ஒயர் வேணும். அந்த 5 ஒயர் எப்படி கட் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏற்கனவே இங்கே நம்ம இந்த மிச்சம் இருக்கிற ஒயர் இருக்குல்ல, ஸோ இந்த மிச்சம் இருக்கிற ஒயர் என்ன ஹைட்டுங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஹைட் இருக்குது. இந்த ஹைட்டு போக அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கமாக சொருவறதுக்காக கொஞ்சோண்டு ஒயர் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ உள்பக்கமாக சொருவணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹைட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண லைன்ஸ் வந்து நம்ம வந்து சாதாரணமாக லைன் போட்டு லைன் பண்ண ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் தான் போட்டோம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம வந்து போட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு வந்து கிரிப் கிடைக்கணும். அதனால் இந்த சைடு பகுதியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து இப்படி போட்டுகிட்டே வரும்போது நமக்கு கிரிப் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 லைனோ 3 லைனோ போடுவோம். நமக்கு எத்தனை லைன் வருதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி போடும்போது வந்து ஏணிப்படி முடித்து நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இனிமேல் வந்து நம்ம அப்படியே லைன் அப்படியே போட தான் போகிறோம். அதனால் ஏணிப்படி முடித்து போட்டு தான் போட போகிறேன். ஸோ என்கிட்ட ரெட் கலர் ஒயர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் எல்லோ கலர் ஒயரை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஒயரை வந்து மடிச்சுக்கலாம். அப்படி மடிச்சுட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதை இதுக்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு நம்மளோட சின்ன ஒயர் வந்து மேல் பக்கமாக இருக்கணும். இப்போ கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் இந்த சைடில் இருக்கிற ஒயரை இதுக்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் விடுற ஒயர் வந்து நம்ம உள்பக்கமாக சொருவறதுக்கு தான். அதனால் சின்னதாக எவ்வளவோ வேணுமோ விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்போயுமே போடுற மாதிரி நார்மல் நாட் நம்ம போட்டுடலாம். ஒயரை மடிச்சுட்டு இப்படி சுற்றிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயர் இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஒயரை மடிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஒயரை சுற்றிக்கிறோம், கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். ஒயரை மடிக்கிறோம், இந்த ஒயரை இப்படி சுற்றிக்கிறோம், கீழே இருக்கிற ஒயரை மேலேயும் சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதேமாதிரி இப்போ இது வரையும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து 5 ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இடத்துல தொங்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்மளோட துண்டு ஒயரை எடுத்துக்கலாம். துண்டு ஒயரை எடுத்துகிட்டு அதை இது மேலே விட்டுட்டு நமக்கு வந்து நீட்டு ஒயர், ஓகேங்களா, இது இப்போ மேல் பக்கம் போகணும். அதை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா அந்த மேலே இருக்கிற ஒயர் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும் ஸோ இந்த சைடில் இருக்கிற ஒயரை இதுக்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் கீழே இழுத்துக்கலாம். ஸோ இந்த கீழே இருக்கிற ஒயர் வந்து நம்ம உள்பக்கமாக சொருவறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கீழே வர ஒயர் நமக்கு உள்பக்கமாக சொருவணும். ஸோ மேல் பக்கமாக இருக்கிறது இந்த மேலே இருக்கிற ஒயருக்கு வரும். நமக்கு வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். கொஞ்சம் நீட்டாக இருந்தால் கூட தப்பு இல்லை. குட்டையாக ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணால் சமப்படுத்திக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஒயர் வந்து சொருவறதுக்கு போதுமானது. ஸோ இங்கே மேலே லைட்டாக ஹைட்டாக இருக்குது, பரவாயில்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதேமாரியே நம்ம வந்து இருக்கிற 5 ஒயருமே ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு நம்ம துண்டு ஒயரை இதுக்குள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு நம்மளோட நீட்டு ஒயர், ஓகேங்களா, நீட்டு ஒயர் மேல் பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கீழ் ஒயரை மேல் பக்கமும் சைடில் இருக்கிறது வந்து நமக்கு நீட்டு ஒயர், அதை வந்து இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒயரை மடிச்சுக்கிறோம். அடுத்தது சின்ன ஒயரை இது மாதிரி ஹோல்குள்ளே விட்டுடலாம். விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், அடுத்தது சைடில் இருக்கிறது நமக்கு இப்படி உள்பக்கம் சொருவது நீட்டு ஒயராக இருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி விடுறது. ஸோ அதை நீட்டு ஒயராக விட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணிடலாம். ஸோ நம்ம டைட் பண்ணும்போது பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணுங்கள், ஒயர் வெளியே வந்துடுது. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து பிடிச்சிட்டு நம்ம கரெக்டாக போட்டுடலாம். இன்னும் 2 ஒயர் தான், அந்த 2 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒயரில் இப்போ ஜாயின் பண்ணணும். இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டாவே நார்மலாக எப்படி கூட போடுவோமோ அதே ஸ்டெப்பு தான், நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். இப்படி போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே இருக்கிற ஒயரில் தள்ளி விட்டுட்டு நம்ம இதில் ஒரு லைன் போட்டாவே போதும், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ரன்னிங் ஒயரை நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஸோ இந்த கார்னர் நம்ம இந்த இடத்துல கேப்லேருந்து வருதில்ல, ஸோ அந்த ஒயரை எடுத்து நல்லா டைட்டாக இதில் சுற்றிக்கலாம். கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமும், சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு டைட் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு லைன் போட்டால் நமக்கு வந்து அது கொஞ்சம் நமக்கு கரெக்டாக நிற்கும். ஸோ ஃபஸ்ட் லைனுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம லைன் ஃபுல்லாக போட்டோம்னா நமக்கு கரெக்டாகிடும். இப்போ நம்ம நார்மல் நாட் போட்டு வருவோம்ல, அதே மாதிரியே இது ஃபுல்லாக அப்படியே நம்ம சுற்றி நம்ம பட்டி போட்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே. அதுதான், இதுக்கு மேலே ஒரு 2 லைன் போட்டாவே நமக்கு போதும். ஏணிப்படி முடிச்சே போட்டுக்கலாம் இனிமேல். ஏன்னா வந்து நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஒயரில் நடுவில் வந்து கேப் இருந்ததுனால நம்ம ஏணிப்படி முடித்து போட முடியல. அதனால் நம்ம கட் பண்ணி உள்பக்கம் சொருவிட்டு போட்டோம். இது ஸோ நம்ம அப்படியே ரன்னிங்காக போடுறது தான், ரன்னிங் ஒயரில் அப்படியே. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஏணிப்படி முடித்து போட்டு அடுத்து ஒரு 2 லைன் போட்டாவே நமக்கு வந்து இந்த ஃபோன் ஸ்டாண்ட் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஏணிப்படி முடித்து தான் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் நாட்டை இப்படி லூஸ் பண்ணி விடுங்க. கீழ் பக்கமாக ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் பக்கமாக நம்ம லூஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான். இப்போ மேல் பக்கமாக நம்ம லூஸ் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ லூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, ஸோ நம்மளோட ரன்னிங் ஒயர் இப்படி எடுத்து இப்படி மடித்து ஸோ இந்த ஹோல்குள்ளே நம்ம விட்டுறலாம். இப்படி இந்த ஹோல்குள்ளே விட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோல்குள்ளே நம்ம இந்த சின்ன ஒயரை விட்டுறலாம். விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணிடலாம். திரும்பி இதை கீழ் பக்கமாக லூஸ் பண்ணி விட்டு இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர் இப்படி மேல் பக்கமாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட் லைன் போட்டோம்ல, அந்த சின்ன ஒயரையும் வச்சு இப்படி டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டைட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த சின்ன ஒயர் இருக்குல்ல, இந்த சின்ன ஒயரை நம்ம உள்பக்கமாக சொருவி விட்டுருங்க இதை. ஓகேங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போட்டால் அந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அடுத்த பாக்ஸ் நாட்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த நாட்டில் தான் வந்து நம்ம ஏணிப்படி போட்டிருக்கோம். அப்போ இதுதான் நம்மளோட ரன்னிங் ஒயர். அதை இப்படி எடுத்து ஓகேங்களா, பின்பக்கமாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு நாட். ஓகேங்களா, அதை ஒயர் இப்படி சுற்றி கீழே இருக்கிற ஒயரை மேல் பக்கமாகவும் அடுத்தது சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோல்குள்ளேயும் விட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு செகண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா அடுத்த நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இது மாதிரியே நம்ம ஃபுல்லாக இதேமாதிரி இதுக்கு மேலே ஒரு 2 லைன் ஒயர் எந்த ஹைட்டுக்கு வருதோ மேக்ஸிமம் இன்னும் ஒரு லைன் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒயர் அவ்வளோதான் ஹைட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு லைன். ஓகேங்களா, இன்னும் ஒரு லைன், இந்த லைன், அதுக்கப்புறம் இன்னொரு லைன், இது மட்டும் நம்ம போட்டுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மேலே எத்தனை லைன் வரும்னா, இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ 2வது லைன் போட்டுட்டு வரும். ஓகேங்களா, அடுத்தது இன்னொரு லைன் ஏணிப்படி முடிச்சு இன்னொரு லைன் போட்டால் நமக்கு வந்து இந்த கூடை ஃபினிஷ் ஆகிடும். நான் இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மளோட மொபைல் ஸ்டாண்டை நம்ம போட்டு முடித்தாச்சு. இதை நம்ம மேலே வந்து எத்தனை லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், 3 லைன்ஸ், 1 2 3. ஓகேங்களா, 3 லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா
ஒயர்ஸ் உள் பக்கம் எல்லாமே ஃபுல்லாக சொருவி விட்டாச்சு. அதேமாரி இங்கே இருந்த ஒயரை, ஸோ இது மேலே இருந்த ஒயர் எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி உள் பக்கமாக சொருவி விட்டாச்சு. இப்போ நம்மளோட மொபைல் ஸ்டாண்ட் ரெடி. சென்ட்ரு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி நான் வந்து இந்த மொபைல் ஸ்டாண்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஈஸியாக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியும். நம்ம மொபைல் ஸ்டாண்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.